முக்கிய அறிவிப்பு. நாங்கள் ஒரு கண்டென்ட்டை ஃப்ளோவில் தான் பேசுவோம். அப்படி பேசும்பொழுது யார் மனதையாவது புண்படுத்தியிருந்தாலோ இல்ல தவறுதலாக பேசியிருந்தாலோ மன்னிக்கவும். ஹாய் காய்ஸ். ஹாய். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வேட்டைன் படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா, அந்த ட்ரைலரை பார்த்து அதை நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவை பார்க்குறோம், அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த படத்தில் இந்த ட்ரைலர் என்னென்ன சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஓகே, வாங்க நம்ம ஃபஸ்ட்டு ட்ரைலர் பார்த்தலாம். போடு சதீஷ். பாஸ்கரன். மூணே நாளாக போதுங்க. அப்படியே ஜெயிலர் மாதிரியே இல்லை. அப்படியே இங்கேருந்து நான் இந்த ஷூட்டிங் வந்துட்டு போகிற போடுது. தலையும் இருக்கா இருக்கான். சாரியா ஹேக்கரோ? ஹேக்கர். வாய்ஸ் ஒரு மாதிரி இல்லை. இதானே அவரே ரொம்ப டம் கட்டி பேசின மாதிரி டப்பிங் பண்ணியிருப்பாங்களோ இருக்கலாம். ஏதோ சம்பவம் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அன்பறிவு, ஆக்ஷனு. ஃபைட் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்குறாங்க. அதான் அந்த சதீஷ். வேட்டை என்னை ஒரு வெட்டி வெட்டிடுச்சு. அந்த அவன் யாரு? அந்த அவன் யாரு? சஸ்பென்ஸோ அங்கே தான் ட்விஸ்ட் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அவன் வேறு யாரும் இல்லைங்க, அமிதாப் பச்சன் தான். அவரே தான் வில்லனாக இருப்பாரோ? ஆனால் ஒரு பெரிய ஒரு இம்பேக்டே இல்லாத மாதிரி ஒரு ட்ரைலராக இருக்குது. ஆமாம், அது எப்படின்னா ரஜினியே இந்த மாதிரி நிறையா பண்ணியிருப்பார். பழைய படங்கள்லாம் பார்க்கும்போது பண்ணியிருக்காரு இந்த மாதிரி ஆக்ஷன் பிளாக் அதிகமாக. ஒரு நேர்மையான போலீஸ்காரர் சொல்ல வராங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் ட்ரைலரை பார்த்த வரைக்குமே அரைச்ச மாதிரி தான் எனக்கும் தோணுது. புதுசாக இது இன்னைக்கு தேதிக்கு புது ஸ்கிரிப்டாக வந்துட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி இல்லாத மாதிரி தெரியுது. இம்ப்ரெசிவாக இல்லாத மாதிரி தெரியுது. பட் படமாக பார்க்கும்போது தான் தெரியும் என்ன பண்ணி வச்சுருக்காங்க. வாயில புண்ணா, வாந்தி வருதா, ஊமையா, மௌன விரதமா, கேர்ள்ஸுக்கு நடக்கிற ஒரு அநீதி தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்லா படத்துலையும் அதே வந்தாக்கா என்னையா பண்ணுறது? எல்லா படத்துலையுமே இது கற்பழிப்பு இல்லை, அது சும்மா ஒரு நம்ம டைவர்ட் பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம். ஸ்டோரி இதுதான் யாரும் கணிச்சிடக்கூடாதுன்னு ஓப்பனிங்லேயே வச்சுட்டாங்க. இந்த மாதிரி அவனை போராட்டம் பண்ணுற மாதிரி எல்லாம் சீன்ஸ் வச்சு வேற ஒரு ஸ்டோரி வச்சிருந்தாலும் வச்சிருப்பாங்க. இதை சொல்கிறோம் டோட்டலாக வேற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த டைட்டில் அவங்க ஏமாத்தலை. வேட்டைன்னு வச்சதுக்கு கரெக்டாக வேட்டையாடுற மாதிரி தான் அவரோட கேரக்டர் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது ஜெயிலர் படத்துல ரஜினி அப்படியே கூட்டு வந்த மாதிரி தான் இருக்குது. ஹேர் ஸ்டைல் மட்டும் கொஞ்சம் லைட்டாக மாற்றிருக்காங்க. அதில் டோட்டலாக பழைய ஹேர் ஸ்டைல் இருக்கும், இதுலேயே அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக. அந்த அன்பறிவு அவங்க சொல்லவே தேவையில்லை. எல்லாத்துக்கும் அவங்க டூ போட்டு பண்ணிடுவாங்க. ரஜினி வந்து ஃபைட் பண்ணலாம் வைக்க முடியாது. அதனால நாங்களே பண்ணுறோங்க. அதனால தான் 2 பேர் இருக்காங்க. அன்பறிவு ஃபைட் பண்ணியிருப்பாரு, அதான் சும்மா கை கால் அசைகள் மட்டும்தான், மற்றபடிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. 73 வயசு. ஆமாம், அதனால இப்போ கூட உடம்பு சரியில்லாமல் இருக்காப்புல. ஆமாம், அது வேறு. ஆனால் இந்த பார்க்கும்போது ராவா
ஹிந்தி படம் பார்க்குற ஒரு ஃபீல் தான் இருக்கு, தமிழ் படம் பார்க்குற ஒரு ஃபீல் ஒரு இல்லை. தெலுங்கு ப்ளஸ் ஹிந்தி மிக்ஸ்டு ஒரு ஃபிலிம் மாதிரி தான் இருக்கு. இதில் ஒன்றே ஒன்று தான் நம்ம பெருசாக கவனிக்க போகணும். பகத் பாசியில் கம்மியாக தான் காட்டியிருக்காங்க. ஆமாம், சம்பவம் நீங்கள் வந்து படம் பார்க்கும்போது பாருங்கள், இந்த கேரக்டர் அடித்து தூக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச இந்த ரஜினி வந்து அவனை நான் போடுறேன் அவ்வளோ பெரிய ஆள் இல்லைன்னு சொல்கிறதுலாம் வந்து பகத் பாசிலே இருக்குமோ இருக்கலாம். எனக்கு அதான் இவங்க 2 பேருக்கு தான் போட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ரஜினிக்கும் பகத் பாசிலுக்கும் தான் வந்து ஒரு. அப்புறம் ராணா எங்கே வந்தார்? இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்டா. எனக்கு இது வந்து பகத் வாசியில் வந்து ஒரு வில்லேஜ் சைடில் தான் காமிச்ச மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இது வந்து இவங்கலாம் வந்து சிட்டி சைடில் இருக்கிற மாதிரி வில்லேஜ் சைடில் இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஆள் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கோட்லாம் பார்த்தா இது ஃபீல் இது அது என்னது வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, வில்லேஜ் சைடு மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, நல்லா மாடர்னாக இருக்காரு. ஆமாம், அந்த ஹேக்கிங் மூலியமா தான் ஏதோ ஒன்று வந்து ட்விஸ்ட் இருக்கு. ஹேக்கரா இல்லை டெக்னீஷியன் அந்த ஐயோ மறுபடியும் ரோடிங் ஆகுது, அது ஒரு போலீஸ் குரூப்பு ஏதோ பண்றாங்க புதுசா. இந்த ராணா இருக்கட்டும், இந்த அமிதாப் பச்சன் இவங்கெல்லாம் வந்து ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்கன்னா கண்டிப்பா இது அரசியல்லாம் இல்லாமலாம் இருக்காது இந்த படத்துல. கண்டிப்பா உள்ளார இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இப்போ ஃபர்ஸ்டே வந்து அந்த பொலிட்டிஷன்லாம் காமிக்கிறாங்க. கேர்ள்ஸுக்கு பிரச்சனை நடக்கிற பிரச்சனைகள்லாம் வந்து யாருமே தட்டிக்க கால் இல்லையா, நான் வரேன் 3 நாள்ல முடிச்சு கொடுக்குறேன். அதான் 3 நாள்ல முடிச்சு கொடுக்குறேன். அந்த கிரிமினலை போட்டு தரதுக்கு 1 வாரம் கேட்குறாங்க. 1 வாரத்துல 3 நாள்ல 3 நாள்ல முடிச்சு கொடுத்துறேன். அப்ப எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸா இருப்பாங்க, எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான போலீஸ்காரரு, என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். அதனால தான் படம் பேர் வேட்டையன் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு 7 நாள்ல படம் ரிலீஸ். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பட் ஆனால் இந்த படத்துக்கான கியூரியாசிட்டி ஜாஸ்தி படுத்துற மாதிரிலாம் ஒன்றும் ட்ரைலர் இல்லை. உண்மையான கருத்து என்னன்னா அதுதான், அது ஒரு ஹைப் ஏற்றுற மாதிரி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஒருவேளை படமே இந்த மாதிரி தான் போகும், நீங்கள் இப்படியே மைண்ட் செட் ஆகி வாங்கங்கிறதுக்காக இந்த மாதிரி ட்ரைலர் விட்டாங்களான்னு தெரியல. ஏன்னா சில பேர் பண்ணுவாங்க, ட்ரைலர்ல எல்லாம் ஹைப் காட்டிட்டு படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக போயிடும். அதனால அவங்க டேரெக்டாக ஹைப்லாம் எதுவும் ஏற்ற வேணாம், இப்படிதான் இருக்க போகுது படம், அதே மாதிரியே ட்ரைலர் கட்டும் கொடுத்துட்டு ஆடியன்ஸை வர வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதேதான், ஏதோ சஸ்பென்ஸா இருக்குங்க உள்ள வந்து நீங்க பாருங்க. பெருசா ஒரு விஷயம் வச்சிருக்காரு. இன்னும் 7 நாள் பார்த்துக்கலாம். 7 நாள் சம்பவம் இருக்கு. அதுக்கடி நம்ம தலைவர் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வந்துருவாரு. பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இல்லையே, நல்ல விதமாக தான் சொல்கிறேன். பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அவர் ரியாக்ஷன். ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை வேட்டையனுங்கும் போது. அதுவும் டிஜே நானியில் ஒரு ஜெய்பீம் வந்து அவ்வளோ சூப்பராக எடுத்திருந்தாரு. உண்மைக்கு நெருக்கமாக இருந்து அந்த படத்தை பார்த்து அவ்வளோ பேர் வந்து கண்கலங்கினாங்க. அந்த அம்மாவை தேடி போய் உதவியெல்லாம் பண்ணாங்க. ரீசெண்டாக இப்போ வந்து அந்த படம் பார்க்கறதாவே ஒரு பயமாக இருக்குது. அந்த அளவுக்கு அந்த படத்தோட ஒரு இம்பாக்ட் இருக்குது. அந்த ஃபீல் வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி இந்த படம் அவாய்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுது. அந்த அளவுக்கு படம் சூப்பராக ரியாலிட்டியாக எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த படம் எப்படி பண்ணி வச்சிருக்காங்கிறது தான் தெரியல. இதுக்குள்ள என்ன ஸ்டோரியா அவர் வச்சிருக்காருங்கிறது தெரியல. ஆனா ஃபர்ஸ்ட் காமிச்சது ட்ரைலர்ல காமிச்சது ஸ்டோரி கிடையாது. அது சின்னதாக ஒரு சீனோட முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். இல்லை அதை பிடிக்க போய் அதுலேருந்து வேற ஒரு விதமாக ஒரு ரூட்டை பிடிச்சி வில்லனை டார்கெட் பண்ணுற மாதிரி கூட திருப்பிட்டு அவங்க அந்த பக்கம் போகிறாங்கன்னா போலீஸ் கேங் இல்லையா, இந்த பக்கம் நம்மளோட ஆடியன்ஸை திசை திருப்பிட்டு அவங்க அந்த பக்கம் ஒரு ரூட் எடுத்து ஒரு கதையை. ஆனால் இதில் நிறைய காஸ்ட் இருக்கு. ஆமாம், இவங்க துஷரா விஜயன், இவங்க ரித்திகா சிங்கு, அமிதாப் பச்சனுக்கு பிரகாஷ் ராஜ் வாய்ஸ் கொடுத்துருந்தாங்க டீசர்ல. இதுல கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டாங்க. இதுல கொஞ்சம் சரி பண்ணிட்டாங்க. அப்புறம் சூப்பர் ஸ்டார் வழக்கம் போல எனக்கு தெரிஞ்சு இதுல பெட்டரா இருக்கு என்னன்னா, ஜெயிலர்ல அவர் நடந்து வந்தா பிஜிஎம், கண்ணாடி போட்டா பிஜிஎம்னு சொல்லி பிஜிஎம்லேயே ஓட்டியிருப்பாங்க. இதில் அப்படி பண்ணவே இல்லை. ஏன்னா அது நிறைய பேர் பார்த்துட்டு அதுவே சொன்னாங்க, ஏன்னா படத்தில் பிஜிஎம் தாண்டா ஓடுது பாதி அப்படின்னு. இதில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைலர்லேயே காமிச்சிட்டாங்க. ஆக்ஷனு ஃபைட்லாம் ஒரு பழைய படத்தில் எப்படி ரஜினி சார் ஃபைட் பண்ணுவாரோ அதே மாதிரியே இருக்கு. அதே மாதிரி அதோட இது வந்து காமெடிஸ் எதுவுமே ஆளே இல்லாத மாதிரி இருக்கு. காமெடி யார் பண்ணியிருக்கான்னு தெரியல. காமெடி ரஜினியே பண்ணுவாருங்க. ரஜினியே பண்ணுவாரு. சொல்லியே தரணும். அவர் பழைய படத்தெல்லாம் வேற முத்து இந்த மாதிரி அருணாச்சலத்தெல்லாம் வேற லெவல் காமெடிஸ் பண்ணிடுவாங்க. இந்த படத்தில் வந்து காமெடிஸ்ங்கிற ஒரு விஷயத்த அதுதான் நம்ம ஃபகத் பாசில் இருக்காருல்ல, அவரே ஃபன் பண்ணிடுவார். ஆமா, அவர் ரோல் என்னங்கிறது இன்னைக்கு இப்போ வரைக்கும் வந்து தெரியல. பிளஸ் காமெடி பிளஸ் வில்லனா கூட இருக்கலாம். அந்த ஃபீல் இருக்கு, அந்த காமெடி குறும்புத்தனமான ஒரு கேரக்டருங்கிறது அந்த ஃபீல் இருக்கு. பார்த்தா தெரியுது அவர் எது சம்பவம் பண்ணியிருக்கலாம் படத்தில். ரஜினியும் வச்சு காமெடி எப்படி பண்ணலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம், பார்த்தா தான் தெரியும். படம் இப்போ எத்தனாம் தேதி? 10ஆம் தேதி படம் வருது. நம்ம பார்த்துட்டு அந்த படத்தை பற்றி ஃபுல்லாக ஒரு ரிவ்யூ பண்ணிடலாம். ரோஸ்ட் பண்ணலாமா இல்லை அந்த படத்தை பற்றி நல்லா சொல்லலாமா அப்படிங்கிறது இந்த படம் வந்தால் தான் தெரியும். ஆனால் உண்மையாக தான் சொல்லுவோம். யாருக்கும் இவங்களுக்கு இப்படி சொல்லணும் அவங்களுக்கு அப்படி சொல்லணும் இல்லை. நாங்கள் வந்து படம் பார்க்குறப்ப நமக்கு எப்படி தோணுதோ அதை அப்படியே இங்கே கொண்டாந்து கக்கிடுவோம். ஆமாம், அவ்வளோதான். என்ன இருக்கோ அதான் சொல்லுவோம். நாங்கள் வந்து இவங்களுக்காக அவங்களுக்காக அப்படிலாம் சொல்ல மாட்டோம். நாங்கள் வந்து படம் பார்த்துட்டு அப்படியே ராவா அப்படியே பேசிடுவோம். என்ன தோணுது எப்படி இருந்தது
ஆமாம் எனக்கு பெருசா ஒன்றும் தெரியல. ஹைப்லாம் ஏற்றுற மாதிரி ட்ரைலர் அவ்வளோவா கிடையாது. அப்படியே நார்மலாக போகுது. நார்மலாக போகுது. என்ன சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸுக்கு பயங்கர ட்ரீட்டு. அவர் ஃபைட்லாம் பண்ணியிருக்காரு, பழைய மாதிரி பார்க்கலாம். ஜெயிலரில் பார்த்ததை விட கொஞ்சம் டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு, அவரோட ரோல் மட்டும். பட் படமாக பார்க்கும்போது டிஜே ஞானவேல் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியலையே. ஆமாம், அனிருத் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியல. அனிருத் எப்பயும் போலதான் கொடுத்துட்டாரு படத்தில். அனிருத் எப்பயும் போலதான். அதான் அங்க தூக்கி இங்க போடு, இங்க தூக்கி அங்க போடு, தூக்கி படத்துக்கு போடு, முடிஞ்சு போச்சு. அவரை பத்தி கவலையே கிடையாது. அவரை பத்தி என்ன கழிவு ஊத்தினாலும் அவர் வந்து பண்றதுதான் பண்றாரு. ஒன்றும் பண்றதுக்கு மனசுலயோ ஏதோ ஒரு படத்தை சொல்லிட்டு ராவடி பண்றாங்க. 10ஆம் தேதி பார்ப்போம். படத்தை பார்த்துட்டு ரிவ்யூவோட வரோம். நம்ம சேனல் வந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க. அதுக்கு முன்னாடியே ஏதாவது சம்பவம்னா கூட நாங்க வந்து அப்டேட் பண்ணி வீடியோ போடுவோம். ஓகே गाइस, ஸ்டார்ட்டா. அதுக்கு நம்ம ஒரு வெற்றி குடி போடலாமா? 1 2 3. ஐயோ மறந்துட்டேனே. சரி ஓகே ஓகே, இப்போ போயிடலாம். ஓகே 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 1 2 3.